தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாகவும் அப்போ அந்த நிலைமைகள் தொடர்பாக எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த சவால்கரமான நிலைமையிலிருந்து எமது நாட்டை மீட்டெடுத்து எமது நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எவ்வாறான நிவாரணங்களை அல்லது சலுகைகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இந்த நெருக்கடியிலிருந்து எமது நாட்டை எப்படி மீட்டெடுப்பது என்பது சம்பந்தமாக ஒரு உரையாடுகின்ற ஒரு விவாதமே இன்றைக்கு இடம்பெறுகின்றது. முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டும், இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் பேசுகின்ற போது எல்லோருமே கூறுகின்றார்கள் இது என்னமோ, அதாவது இது நாள் வரைக்கும், அதாவது 2024 ஆண்டு நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது இந்த நாடு என்னமோ தேனும் பாலும் உருண்டோடிய நாடு போலதான் இன்றைக்கு அவர்களுடைய பேச்சுக்களாக இருக்கின்றது. ஆனால் இங்கே தெரியும், நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த நாடு என்பது 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 வங்குரோ இந்த நாடு, அதாவது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு. அதன் காரணமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வங்குரோத்து அடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்டிருந்த நாடு. அப்போ அந்த நிலைமையில் தான் எமது நாடு இருந்தது. அப்போ அதனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முதல் ஒரு வருடமாக, இப்பொழுது நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து ஒரு வருடம் 5-6 மாதங்கள் ஆகின்றது. அப்போ இந்த காலப்பகுதிகள் எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான சவால் தான் வேறு எதுவுமல்ல, அவ்வாறு வீழ்ந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வருவதுதான் முதலாவது வேலையாக எங்களுக்கு இருந்தது. அந்த வேலையை இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்கள் யாருமே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு, இந்த நாட்டின் மக்கள் எல்லோருமே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அவ்வாறு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததன் காரணமாகவே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு இன்றைக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த, அதாவது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி மாத்திரமல்ல, அதற்கு முன்னரும் கூட இந்த நாட்டில் பல்வேறு நெருக்கடி ஏற்பட்டது. அப்போ அந்த நெருக்கடி தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டில் இருந்த அதனால் வரைக்கும் இருந்த அசமந்த போக்கு, அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழல் மோசடி அனைத்திலும் இருந்து மீட்டெடுக்கின்ற வேலை திட்டத்தை எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுதுதான் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டில் என்ற புயல் எமது நாட்டை தாக்கியது. அதன் மூலமாக ஒரு நாடுமே ஒரு ஸ்தம்பிதமான நிலைக்கு உள்ளானது என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்போ அந்த நிலைமையிலிருந்து இந்த நாட்டை, முழு நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும், இந்த நாட்டில் இருக்கின்ற கட்சி ஜாதி மத இன பேதங்கள் இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நாங்கள், அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற முழு நாடுமே இந்த தித்வா புயல் பாதிக்கப்பட்டது. அவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது உண்மையிலே அன்றைய நேரத்தில் கூட எங்களுடைய கட்சியினர் எங்களுக்கு சொல்வதற்கும் ஒரு கவலைக்கிடமாகவே இருக்கின்றது என்னவென்றால், அன்றைக்கும் கூட, அதாவது அவ்வாறான முழு நாடே ஒரு இருளுண்டு ஒரு மயமான ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது அந்த இருளிலிருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி, அல்லது அந்த ஒரு குழம்பிய குட்டையில் இருப்பது எப்படி என்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தார்களே தவிர எங்களுக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கோ ஒரு சரியான பாதையை காட்டுகின்ற, அதாவது அவ்வகரான ஒரு நெருக்கடியான நேரத்திலாவது எல்லோருமே ஒரு சரியான சீரான மக்களுக்கு பாதையை காட்டுகின்ற ஒரு எதிர்கட்சியினர் எங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று. அப்போ அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைய காலகட்டங்களில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம் காரணமாக நாங்கள் அன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் தித்வா புயலின் பொழுது விசேடமாக நான் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது தித்வா புயலின் பொழுது நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அன்றைக்கும் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்புகள் அனைத்திற்குமே நட்டஈடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களால் முடியுமாக இருந்திருக்கிறது. எங்களுடைய நக்ரா நிறுவனத்திற்கு மாத்திரம் நாங்கள்
அதாவது படகுகள், வள்ளங்கள், வலைகள் போன்றவற்றை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு, அது மாத்திரமல்ல வாவிகளா குளங்களா, குளங்களில் இருந்த மீன் பிடிக்கின்ற மக்களால் நன்னீர் மீன் வளர்ப்பா, அது அனைத்தும் பாதிக்கப்பட்டது. அனைத்துக்குமான நட்டஈடாக நாங்கள் நெக்டா நிறுவனம் வந்து 238.8 மில்லியன் ரூபாய் நாங்கள் நட்டஈடாக வழங்கியிருக்கிறோம். அதாவது தித்வா புயலின் பொழுது பாதிக்கப்பட்ட. அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் ஊடாக அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற படகுகளை வழங்குவதற்கு, பாதிக்கப்பட்ட படகுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, அவைகளை தெரித்து அமைத்து கொடுப்பதற்கு, இவைகளுக்கு மாத்திரம் 139.9 மில்லியன் ரூபாய் நாங்கள் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அந்த மக்கள் அனைவருக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தம் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்களோ நீங்களோ யாருமே எதிர்பார்த்த யுத்தம் அல்ல இது. நாங்களோ நீங்களோ யாருமே பிரார்த்திக்கின்ற யுத்தம் அல்ல இது. எல்லோருடைய பிரார்த்தனையும் வேறு. இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும். முடிவுக்கு வந்து நாடும் சரி, உலகமும் சரி, ஒரு சுமூகமான நிலையில், அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை. இது எங்களுடைய பிரார்த்தனை மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பிரார்த்தனை. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கின்ற ஒரு சில அராஜக மனசுகளை கொண்ட அல்லது தீய எண்ணங்களை கொண்ட ஒரு சில நபர்களுடைய தேவைக்காக, ஒரு சில நபர்களுடைய தாங்களுடைய மனங்களில் எண்ணங்களில் ஓடுகின்ற ஒரு தீய குணாதிசயங்களின் விளைவாகவே இன்றைக்கு இந்த யுத்தம் இவ்வாறு தொடர்வதற்கான காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நிலைமையிலிருந்து இந்த நாட்டை அதாவது இந்த நிலைமையிலிருந்தாவது இவைகளை மீட்பது எப்படி என்கின்ற பார்வை ஒன்று தேவையாக இருக்குது. அப்போ அந்த நிலைமையின் பொழுது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி நேற்று மிகவும் தெளிவாக 1%, 2% அல்ல, இந்த நாட்டில் அதாவது 10,000 கோடி ரூபாய்க்கான அதாவது மக்களுக்கு மானியங்களை, நிவாரணங்களை வழங்குகின்ற செயற்திட்டத்தை அறிவித்தார். இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இதற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது தித்வா புயலின் போதும் சரி, அல்லது இந்த பொதுவான பாதிப்பின் கீழே இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டுகின்ற பாதிப்பின் போதும் சரி, இவ்வாறான நிவாரணங்களை மக்களை நினைத்து பார்க்கின்ற, மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கின்ற, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அரசாங்கம் ஒன்று இதற்கு முன்னர் இருந்ததா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அவ்வாறு தேடி பார்க்கின்ற பொழுது பிரதிகுழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுடைய வரலாறு முழுவதும் மக்களுடைய வளங்களை சூறையாடிய, மக்களுடைய பணத்தில் குதூகலமாடிய, சுனாமி வந்த பொழுது சுனாமி நிதியத்தையும் கொள்ளையடித்த, அது மாத்திரமல்ல அன்றைய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு அனர்த்தம் வருகின்ற பொழுது அந்த அனர்த்தத்தில் வெள்ள நீரிலும் கூட கொள்ளையடித்த, மக்களுக்கு வழங்குகின்ற நிவாரணத்தையும் கொள்ளையடித்த, மக்களுக்கு வழங்குகின்ற கால்நடைகளையும் கூட கொள்ளையடித்த ஆட்சியாளர்கள் இருந்த நாடு இந்த நாடு. அப்போ அவ்வாறான ஒரு நாட்டில் இருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கமானது நிச்சயமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கான சலுகைகளை நோக்கி நகர்ந்திருக்கின்ற ஒன்று. அப்போ இந்த இடத்தில் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. வேறு எதுவும் அல்ல. இந்த நாட்டில் பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்ற, கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக, 10 வருடங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த வருடம் என்பது எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் கூடுதலான வருமானத்தை, அதாவது தேசிய உற்பத்திக்கு கூடுதலான வருமானத்தை ஈட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வாறு ஈட்டி கொடுத்திருக்கின்ற அந்த மக்களுடைய அந்த தொழில்துறையை நாங்கள் விளைந்து விழக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கோம். அதனால் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்த உடனே இந்த நாட்டில் இருக்கின்ற பெருவார் 50,000க்கு அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது, 8,000க்கு அதிகமான பெரிய படகுகள் இருக்கின்றது. இந்த படகுகள் கடலுக்கு சென்று மீன்களை பிடிப்பதை விட்டுவிட்டு கரையில் ஒதுங்கி கட்டி போடப்பட்டிருந்தது. கடலுக்கு செல்ல முடியாது, போதுமான செலவீனம் கிடையாது,
அன்றைக்கு இருந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு, அதன் காரணமாக கரையில் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்த உடனே எங்களுடைய ஜனாதிபதியும் கூட அந்த கரையில் ஒதுங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து படகுகளையும் கடலுக்கு சென்று மீன்பிடிப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் வந்த உடனே அதாவது கடற்தொழிலாளர்களுக்கு படகுகளுக்கான மண்ணெண்ணெய் மானியத்தை வழங்கி, அப்போ அதன் மூலமாக எல்லா படகுகளும் கடலுக்கு சென்றன. எல்லா படகுகளும் தாங்களுடைய வருவாயை தேடிக்கொண்டன. எல்லா படகுகள் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு மறுபடியும் ஒரு கடற்தொழிலாளர்களுடைய ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நகர்ந்தது என்பதை யாராலும் மறுதளிக்க முடியாது. இருந்த போதிலும் கூட தெரியும், ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை. அப்ப இந்த நிலைமை நாங்கள் இந்த கடல் எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு மேலும் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை பெற்று, அது சிறிய படகுகள் என்றாலும் சரி, படகுகள் என்றாலும் சரி, படகுகளுக்கும் இதைவிட ஒரு மாற்றமான ஒரு தொழில்துறையை நோக்கி, நவீன தொழில்துறையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.